இப்போ வந்து இளையவர்களை ஆண்டாள் கோயில் கருவறையில் இருந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானம் என்பது இளையராஜா அவர்களுக்கான அவமானம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அவமானம் என்பதை தான் நாம் இங்கே காட்டுகிறது. இளையராஜா அவர்களோ அவரை போன்றவர்களோ எப்படித்தான் இந்து மதத்தோடும் இந்து மத தர்மத்தோடும் ஒத்துப்போய் அவர்களுக்கான ஆளாக தான் மாற நினைத்தாலும் கூட நீங்கள் எங்களுக்கானவர் அல்ல என்பதை அடிக்கடி அந்த மார்க்கத்தினர் அகோபிலமோ சங்கரமடமோ அதை நிலைநிறுத்தி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. இதில் இளையராஜா அவர்கள் மட்டும் விதிவிலக்கு அல்ல. இதில் நமக்கு என்னவென்றால், இளையராஜா அவர்கள் தமிழ் சமுதாயத்தின் ஒரு அடையாளம். இசையால் தமிழ் சமுதாயத்தை கட்டி போட்டவர். மருத்துவ நிபுணர்களுக்கு இல்லாத ஒரு தகுதி அவரிடத்திலிருந்து மக்களுக்கான சுமைகளை, மனச்சுமைகளை, தலைச்சுமைகளை அத்தனையுமே இல்லாமல் செய்கின்ற ஒரு இசை மருத்துவர் என்று கூட நாம் அவரை சொல்லலாம். நீண்ட தூர வழிப்பயணங்களிலே வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் பயணிப்பவர்களுக்குமே ஒரு ஆறுதலாக இளையராஜா அவர்களோடு சேர்ந்துதான் அவர்களும் பயணிப்பார்கள், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு மேதை அவர். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் எந்த மக்களுக்காக, எந்த மக்கள் எல்லாம் அவரை ஆரம்ப காலத்திலிருந்து தன் எண்ணத்தாலும் தன் தோள் மீதும் சுமந்து எங்கள் இளையராஜா எங்கள் இளையராஜா என்று எந்த மக்கள் அவரை தூக்கி நிறுத்தினார்களோ, இசைக்கு நாங்கள் தான் என்று பலர் சொல்லி வந்த காலத்திலே இசைக்கு இவருக்கும் உரிமை இருக்கிறது என்ற எண்ணத்தை நிலைநிறுத்தி காட்டியவர்கள் மக்கள். எனவே மக்கள் இசைக்கலைஞராக மக்களால் உருவாக்கப்பட்ட இளையராஜா அவர்கள், அவர் மனதில் எந்த எண்ணம் இருக்கிறதோ, எந்த தர்மம் இருக்கிறதோ, எந்த தாத்பரியம் இருக்கிறதோ அவர்களுக்கானவர்களாக அவர் மாறிப்போனார். அது அவருடைய சொந்த விவகாரம். ஆனாலும் கூட இளையராஜா அவர்களை எண்ணத்தால் தூக்கி சுமந்தவர்கள் இந்த மக்கள் என்கின்ற அடிப்படையில், அவர்களில் நாமும் ஒருவர் என்கின்ற அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி ஆகும். ஏற்கனவே அவர் ராஜகோபுரத்திற்காக 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த ராஜகோபுரம் கட்டிய நேரத்திலே மேலே ஏறி அனைவரும் கலசத்தில் நீர் ஊற்றும் இடத்திலே அவரை அனுமதிக்காமல் போனது, அகோபிலமாக இருந்தாலும் சங்கரமடமாக இருந்தாலும் ஒன்றுதான் இந்த விஷயத்துல. இதை திருவண்ணாமலையில அவர் லைட் போட்டு கொடுத்துட்டு அதே அவமதிப்பு ஏற்பட்டதை பார்த்துருக்கிறோம் எல்லா இடங்களிலுமே. இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிற இந்த மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால், அர்த்த மண்டபத்திற்குள்ளாக நுழையக்கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில இளையராஜா அவர்களை வெளியே ஏற்றுகிறார்கள், அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். அர்த்தமுள்ள இந்து மதம் என்று போதிக்கிறார்கள். ஒரு மனிதனை அந்த மண்டபத்திற்குள் நுழைகின்ற பொழுது அவரை அர்த்த மண்டபத்திற்கு வராதே உள்ளே என்று வெளியேற்றுகிறார்கள். நம்முடைய எண்ணம் என்னவென்றால், இது இளையராஜா போன்றவர்களுக்கே நாங்கள் உள்ளே சேர்க்கவில்லை, நீங்கள் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக இது அடிக்கடி இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. இந்த இடத்துல இளையராஜாவிற்கு அவர் கொடுத்த பாசுரத்தை இசைப்பழையாக பெற்றுக்கொண்டவர்கள், அவர் கொடுத்த பாசுரத்தை தன் காதுக்கு இனிமையாகவும் மனதிற்கு இதமாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இளையராஜாவை அந்த அர்த்த மண்டபம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகின்ற இந்த நிலை இருக்கிறதே, இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிலை. இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இளையராஜா அவர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்.